வணக்கம். நான் டாக்டர் எஸ் குமாரவேல், பொதுநல மருத்துவர் மற்றும் சர்க்கரை நோய் நிபுணர், புதுச்சேரி. இன்று உலக சர்க்கரை நோய் தினம். நவம்பர் 14 இஸ் கால்ட் வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே. ஸோ அப்போ நம்ம டயபெட்டிஸ் சம்பந்தமான அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்ற அந்த அப்ஜெக்டிவ்காக அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் மற்றும் இந்தியன் டயபெட்டிக் அசோசியேஷன் இணைந்து இந்த நாள் வேர்ல்டு டயபெட்டிஸ் டே, டயபெட்டிஸ் அண்ட் வெல்னஸ் என்ற தீம் ஓட உலகம் முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. குறிப்பா இந்தியா இஸ் த டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட். உலகத்திலேயே இந்தியா தான் டயபெட்டிஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டயபெட்டிஸ் ஸ்கிரீனிங் என்பது கண்டிப்பா எல்லாருக்கும் வேண்டும். முதலில் ஒரு சின்ன தொகுப்பாக டயபெட்டிஸ் என்பது என்ன என்று உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். உடம்பில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருப்பது காரணமாக அது டயபெட்டிஸ் என்று அழைக்கப்படுகிறது. The constant rise in the blood sugar level அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலானோருக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். நார்மல் சுகர் லெவல் என்னவாக இருக்க வேண்டும் என்று ஃபாஸ்டிங் சாப்பிடுவதற்கு முந்தைய சர்க்கரையின் அளவானது 80 முதல் 100 முதல் இருக்க வேண்டும். 101 முதல் 125, அதாவது 101 to 125 லெவல்ல இருக்கிறது ப்ரீ டயபெட்டிஸ், அதாவது எல்லோ சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் வந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் மருந்து மாத்திரைகள் பெரிதாக தேவைப்படாது. பட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்று சொல்லுகின்ற உடல் பருமனை குறைத்தல், ஆரோக்கியமான உணவு முறைகளை தேர்ந்தெடுத்தல், பிசிக்கல் ஆக்டிவிட்டியை தவறாமல் கடைபிடித்தல் மற்றும் ஸ்ட்ரெஸ், மனசோர்வு, மன அழுத்தம் போன்றவற்றை குறைத்து வாழுதல் முக்கியமான ஒரு காரணங்களாக இருக்கிறது. இந்த முக்கியமான காரணங்களை நீங்கள் கரெக்டாக சரிவர செய்வீர்கள் என்றால் இந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஆனது டயபெட்டிஸ் லெவலுக்கு கொண்டு செல்லும். இல்லை என்றால் ப்ரீ டயபெட்டிஸ் என்பது டயபெட்டிஸ் ரேஞ்சுக்கு வந்துவிடும். டயபெட்டிஸ் வந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானோர் எல்லாருக்கும் ஒரு பெரிய சவாலாக உள்ளது. டயபெட்டிஸ் என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மாத்திரை மருந்துகளால் மட்டும் உங்களது சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த இயலாது. ஆகவே நீங்கள் உங்கள் மருத்துவரை அணுகும் போது அவர் உங்களுக்கு சில உணவு குறிப்புகள் கொடுத்திருப்பார். அந்த உணவு குறிப்புகளை நீங்கள் கட்டாயம் எடுத்தல் வேண்டும். மருந்து மாத்திரைகளை மருத்துவரின் ஆலோசனைப்படித்தான் எடுக்க வேண்டும். மாதம் ஒரு முறை உங்கள் சர்க்கரையின் அளவை பொறுத்து உங்கள் மருத்துவர் குறிப்பிடுகின்ற அந்த பவர் டயபெட்டிஸ் மாத்திரையை நீங்கள் தவறாமல் உட்கொள்ள வேண்டும். பிளஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, டயட் மாடிஃபிகேஷன் எல்லாத்தையும் நீங்கள் தவறாமல் செய்தால் டயபெட்டிஸ் கண்ட்ரோல். இப்போ டயபெட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா கியூர் என்ற ஒரு ஆஸ்பெக்ட் இல்லை, சரிங்களா? எந்த ஒரு நோய்க்குமே தீர்வு என்பது உண்டு. இப்போ டயபெட்டிஸ்க்கு தீர்வு என்பது கியூர் இல்லை, பட் கண்ட்ரோலாக இருத்தல் வேண்டும். இப்போ கண்ட்ரோல்னா நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் 80 to 100, போஸ்ட் பிராண்டில் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழித்து இருக்கின்ற சர்க்கரையின் அளவு 100 முதல் 140 முதல் பிளஸ் 3 மாதம் பிளட் சுகரின் ஆவரேஜ், அதாவது HbA1c அப்படின்னு சொல்லுவார்கள், அது 7 விழுக்காடு இருத்தல் வேண்டும். இது போன்ற இந்த டார்கெட் ரேஞ்சுக்குள்ளே வைத்து விட்டால் நம்மளுக்கு மற்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்க நேரிடும். குறிப்பாக உடல் உறுப்பு பாதிப்புகள், கண், இருதயம், சிறுநீர்கள், கால், நரம்பு பாதிப்புகள் வரை நேரிடும். ஆனால் சர்க்கரை உள்ளவர்கள் நான் கூறியது போல் இந்த அளவு கட்டுப்பாடுக்குள்ளே நீங்கள் வைத்து வாழ்வீர்கள் என்றால் இது போன்ற காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ், கண், ஹார்ட், இருதயம், கிட்னி, சிறுநீரகம், நம்ம உடம்புக்கு வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா உறுப்புகளும் நம்ம கண்டிப்பாக பாதுகாத்து கொள்ளலாம். ஆகவே சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தவறாமல் உங்களது சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டிய எல்லா வழிமுறைகளும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வேர்ல்டு டயபெட்டிஸ் டே மூலமாக தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன். மிக்க நன்றி.